ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு ஆப்பம் அண்ட் கடலைக்கறி தான். ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட்டோட ஆஃப்டர்நூன் வச்ச சுண்டல் குழம்பு நிறைய எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் அதுலேருந்து சுண்டல்லாம் கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணி வச்சாச்சு. அப்படியே வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு கடலைக்கறி ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் ஒரு கப் தேங்காய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி சைஸ் தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க சுண்டலையும் ஆட் பண்ணிட்டு அது கூடவே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஸ்பைசஸ் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி. அண்ட் பாதி பேருக்கு தேங்காய் பாலும் வேணும், அதுக்காக அதையும் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் சூப்பர் சாஃப்டாக ஆப்பமும் சுட்டு எடுத்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி பூங்காட்டெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.